எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இப்படியெல்லாம் உதவி பெற யோசிக்கலாமா. ஒரு ஆத்மா எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய வாய்ஸ் நோட்லாம் போட்டிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு கம்பெனில வேலை பண்றாங்க. அவங்க கூட வேலை செய்யற ஒரு நபரை பத்தி சொல்றாங்க. அவர் 1,00,000 மேல சம்பாதிக்கிறாரு. ஆனா ஏகப்பட்ட கடன்னா பேங்க்ல வாங்கியிருக்கிறாரு, தனிநபர்கிட்ட வாங்கியிருக்காரு, மீட்டர் வட்டி வாங்கியிருக்காரு, நிறைய கடன் வாங்கியிருக்காரு. நம்ம பார்க்கறதுக்கு 1,00,000 சம்பாதிச்சா கூட அவர் வீட்டில் எடுத்துட்டு போறது எல்லா கடன்லாம் போனா ஒரு 5,000 10,000 தான் எடுத்துட்டு போறதா அவங்க சொல்றாங்க. இவங்க ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றவங்க. இவங்களுக்கு அவர் ரொம்ப நல்லவர். அவர் அந்த கடன் தொலைவில் மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. இவங்களால முடிஞ்சது ஒரு 1000 2000 அப்படி மாசத்துக்கு ஒரு 5,000 வரைக்கும் பண உதவி கொடுத்து அவங்கள காப்பாத்துறாங்க. ஏன்? அவர் நல்லா வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக. இதுக்கிடையில அந்த நபர் இந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க ரொம்ப பெருந்தன்மையா எனக்கு எல்லா மாசமும் காப்பாத்துறீங்க, 1000 2000 கொடுத்து காப்பாத்துறீங்க. இதுக்கு காரணம் நீங்க ராஜயோகம் மாதிரி ஒரு மெடிடேஷன் ஃபாலோ பண்றதுனாலதான். இந்த பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அது கொஞ்சம் யோசிக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க உலகத்துல அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப இந்த மாதிரி சொல்றாரு, 15 லட்சம் பேராது இருப்பாங்க உலகம் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்றோம். உடனே இவர் சொல்றாரு, நீங்க எனக்கு ஒரு 1000 2000 அப்படி 5000 வரைக்கும் தரீங்கல்ல, இப்படி தர்றதுக்கு பதிலா உங்க கம்யூனிட்டி கிட்ட சொல்லி, அதாவது 15 லட்சம் பேர்கிட்ட சொல்லி ஆளுக்கு ₹1 கொடுக்க சொல்லுங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா எனக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நான் என் கடனெல்லாம் அடைச்சிருவேன். நான் ஒரு ஃப்ரீ பேர்டா ஆயிடுவேன். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற இதே நல்ல எண்ணம் அந்த இயக்கத்துல இருக்க எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே அந்த ₹1 கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது ஒரு பெரிய அமௌண்டாவே தெரியாது. அப்போ எல்லாருக்குமே வின் சிச்சுவேஷனா இருக்கும் இல்லையா அப்படின்னு அவரு இந்த அம்மா கிட்ட கேட்டிருக்காரு. ஒண்ணு இந்த சகோதரி என்கிட்ட வாய்ஸ் நோட்ல கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இது நல்ல ஐடியாவே தெரியுது, ஏன் நீங்க யூடியூப்ல சொல்லக்கூடாது, ஏன் இந்த மாதிரி ஒரு 15 லட்சம் ரெடி பண்ணி கொடுக்க கூடாது, இவரு இந்த பிரச்சனை விட்டு சால்வ் பண்ணி வந்துருவாரு இல்ல. இதுக்கு அடுத்தது சொல்றாங்க, உங்களுக்கே நிறைய கடன் இருக்குல்ல, இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கும் கிடைச்சிரும்ல, இப்ப நீங்களும் கடனை விட்டு வெளியே வந்துடலாம்ல அப்படின்னு அந்த ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா ரொம்ப வெகுளியா இருக்காங்கன்னு தோணுது. அதாவது ரொம்ப குழந்தைத்தனமா, அதாவது ரொம்ப அன்பு எல்லார் மேலேயும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு அவர் சொன்ன ஐடியா ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் ஐடியா மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கு. அதை நம்மளையும் கேட்டிருக்காங்க, நம்மளையும் ட்ரை பண்ண சொல்றாங்க. ஓகே, அவங்க கேட்ட கேள்விக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்ணோம். பாருங்களேன், இந்த மாதிரி தாட் இருக்குல்ல, அதாவது நமக்காக அடுத்தவங்க உழைப்பாங்க, அடுத்தவங்க செலவு பண்ணுவாங்கன்னு யோசிக்கிற இந்த தாட்டே சரி கிடையாது. பாருங்களேன், இப்ப இந்தியா மாதிரி ஒரு நாடு, 140 கோடி மக்கள் இருக்காங்க. இதுல நிறைய மக்கள் பாவர்ட்டி லைன் கீழே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்றோம், ரேஷன்ல ஃப்ரீ அரிசி எல்லாம் கொடுக்குறோம். ஓகேவா? இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தரத்து மக்களை மேல கொண்டு வர்றதுக்காக கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு ஸ்டெப்னு நினைக்கணும். ஆனா இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவருக்கு மருந்துக்கு மாசம் ஒரு 1000 2000 கொடுக்கணும், ஏதாவது கவர்மெண்டே. ஓகேவா? எல்லாத்துக்குமே கேரளாலாம் இப்படிலாம் இருக்கு. அதாவது உங்களுக்குன்னு ஒரு வீடு, சொந்த வீடுக்கு ஒரு கிரவுண்ட் இவங்க கொடுத்துருவாங்க, ஒரு கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்த கவர்மெண்ட் அது கட்டுறதுக்கான காசு கொடுப்பாங்க. அப்படின்னா வீடு வாசல் எல்லாமே கவர்மெண்டே கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருளே கவர்மெண்ட். அப்படின்னு இவர் என்னதான் பண்ணுவாரு, உழைப்புன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இந்த கான்செப்டே தப்பு. அதாவது நமக்காக அடுத்தவங்க பண்ணணும்னு எதிர்பார்க்கறதே தப்பு. ஓகேவா? சோ இது பேசிக்கலி இந்த ஐடியா வழியே அவ்வளவு கரெக்ட் கிடையாது அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்களேன், ஒருத்தர் திடீர்னு உடம்பு சரியில்லை, அட்டாக் ஹாஸ்பிட்டல்ல பட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னே சர்ஜரி பண்ணும், 4 லட்சம் ஆகும் 5 லட்சம் ஆகும் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அந்த விண்டோன்னு சொல்றது, காப்பாற்றக்கூடிய விண்டோ 48 மணி நேரம் இருக்கும், அவ்வளவுதான் டைம் இருக்கும் கரெக்டா. அப்ப அதுக்குள்ள அந்த பைசாவை புரட்டணும்னு நினைக்கும் போது நிறைய பேர் அந்த காசை கொடுத்து காப்பாத்துறாங்க. இது பரவாயில்ல, கரெக்ட் தான். இதுக்கு மைல் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு. அது மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணும்போது, எல்லாரும் அவங்களால முடிஞ்சது 50 100 போடும்போது, நமக்கு அவர் யாருன்னே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது.
யாருக்கோ ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம 50 100 நமக்கு முடியறது கொடுக்கும் போது அந்த காசு ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அவர் ஹாஸ்பிட்டல் இது பண்ணி வெளியே வந்தாரு. ஏன்னா இது வந்து டைம் பவுண்ட் ப்ரோக்ராம். அடுத்தது ஒரு குழந்தை படிக்குது, ஸ்கூல் படிக்குது, காலேஜ் படிக்குது, அந்த டைமுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இதை ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தைக்கு பிடிக்கும். அந்த குழந்தை வந்து படிக்கிற வச்சு தான் படிக்க முடியும். கரெக்டா ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும், காலேஜ் படிக்கும். அப்போ அந்த குழந்தை வேலைக்கெல்லாம் போயிட்டு படிக்கிறது கஷ்டம்ன்றதுனால அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது அதுவும் ஓகே தான். அதுவும் ஓகே தான். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஃபுட் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, இதுவும் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உதவிகள் பண்ணலாமே தவிர இவர் ஏற்படுத்தி வச்ச கடனுக்கு வேற ஒருத்தர் வந்து பைசா கொடுத்து காப்பாத்துறதுன்றது ஏற்புடையது கிடையாது. இப்ப இந்த அம்மா உதவுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த அம்மாவுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கு. பரமாத்மா ராஜகோதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு 100 ரூபா கிடைக்குது, நீங்க 20% வரைக்கும் நீங்க தர்மம் பண்ணலாம் அப்படின்னா 100 ரூபாய்க்கு 20 ரூபா கொடுக்கலாம். அப்ப இந்த அம்மா இவங்களுடைய வசதிக்கு அவங்கள பர்சனலா தெரியும்ன்றதுனால அவர் நல்லா வரணும்னு நினைக்கிறதுனால இவங்க பேக்கெட் வந்து 1000 2000 3000 5000 வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து இவங்களுக்கு அவங்களுக்குள்ள தனிப்பட்ட கர்ம கணக்கு. ஓகே ஃபைன், அது ஓகே. அப்படி 6 வேணா யாருக்கு வேணா கொடுக்கலாம், அது மனம் ஓந்து கொடுக்கலாம். ஆனா இதை வந்து ஒரு பிசினஸ் பிளான் மாதிரி ஐடியாவை கொடுத்து எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறது வந்து அவ்வளவு கரெக்ட் கிடையாது. இந்த இது வந்து பொதுவாகவே மக்களுக்கு ஒரு புரிதலே இருக்கு, எது கரெக்ட் எது தப்புன்ற ஒரு புரிதலே கிடையாது. இப்போ நான் பேசுறது அரசியல் இருந்தாலும் இது சொல்ல வேண்டி இருக்கிறதால சொல்றேன். இப்போ வந்து காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கு, அவங்க மேனிஃபெஸ்டோல என்ன சொல்றாங்க, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் என்னன்னா, இப்போ உங்களுக்கு உங்க அப்பாவோட சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுறேன். அது வந்து ஒரு 1 கோடி ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் வந்து ஒரு 3 பேர் இருக்கீங்க, சகோதர சகோதரி எல்லாம் சேர்ந்து 3 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக என்னன்னா அப்பா காலத்துக்கு அப்புறம் அந்த சொத்து அப்படியே பிரியும், 3 பேரும் பிரிச்சுப்பீங்க. கரெக்டா? இது வரைக்கும் கரெக்ட். கவர்மெண்ட் அந்த காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்து 55% கவர்மெண்ட் எடுத்துப்பாங்களா, 45% தான் 3 பேர் பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்புடையதே கிடையாது. பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொன்றுக்கும் டாக்ஸ் கட்டுறோம். கரெக்டா? என்னென்னோ பேர்ல கட்டுறோம். அந்த ஜிஎஸ்டின்ற பேர்ல கட்டுறோம், இல்ல இன்கம் டாக்ஸ்ன்ற பேர்ல கட்டுறோம், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறோம், இல்ல இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்றோம்னா ஒரு 12% 18% டாக்ஸ் கட்டி தான் இருக்கும். இதெல்லாம் போக இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் மொத்தமா இது கரெக்ட் கிடையாது. எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காசு இருக்குன்னு நான் வந்து ஏழைகளுக்கு பார்த்து அவங்களுக்கு அன்னதானம் வழங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாத இடத்துக்கு ஒரு 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 கல்யாண மண்டபம் மாதிரி ஒன்று கட்டி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாதவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சத்திரத்தை ஃப்ரீயா கொடுக்குறேன், கல்யாணம் நடத்திக்கோங்கன்னு சொல்றது. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இலவசமா மருத்துவம் கொடுக்கு, இதெல்லாம் நானா விரும்பி பண்ணேன்னு வச்சுக்கலாம், ஃபைன். ஆனா என்னோட சொத்தை நீங்க எடுத்துன்னு போய் நீங்க தான் ஏதாவது பண்ணிப்பீங்கன்றது கரெக்ட் கிடையாது. இன்னைக்கும் நம்ம தர்மத்துல என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச தான தர்மம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் பண்றாங்க. சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, காலம்பரை டிஃபன் கொடுக்கணும்னா அவங்க ஒரு இடத்துல போய் ரோட்டில் நிற்பாங்க. அவங்க பார்க்குற ஒரு ஏழை எளியவர்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இப்படி முன் வந்து உதவி பண்றது கரெக்ட். ஆனா அவராவே ஒரு சஜஷன் கொடுத்து பாருங்க, ஒரு விஷயம் புரியவே இல்லை எனக்கு. ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றவர், அவர் ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. அவர் சஜஷனா கொடுப்பாரா, நம்ம கம்யூனிட்டி ஃபுல்லா அவர் 1 ரூபா கலெக்ட் பண்ணி நம்ம கொடுத்து அவர் கடன், என்ன லாஜிக்கு, என்ன எதிர்பார்ப்புன்னே புரியல. இப்ப நான் பிரேமானந்த நாராயணன் யூடியூப்ல இப்படி சொன்னாருன்னு உடனே எல்லாரும் கொடுக்க போறாங்களா? அந்த மாதிரி இருக்கோம். நம்ம தாதி சொன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு? யாரோ ஒருத்தர் தனி நம்பரோட கணக்கு என்ன சொல்றாங்க, கர்ம கணக்குள்ள வர பரமாத்மாவே ஒருத்தரோட கர்ம கணக்குள்ள வரது கிடையாது. அப்பதான் நீங்க நானும் வர்றது. ஓகே, இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பல விஷயம் இருக்கு. இப்ப பாருங்க, பிரம்ம பாபா லேக்ராஜ் என்ற ஒரு பெரியவர் தான் இந்த சிஸ்டம் ஆரம்பிக்கிறாரு. அதாவது பரமாத்மா அவர் உடல்ல வந்துதான் நாஜகம் கதை. அவர் என்ன பண்றாரு, 30-40 கோடி இல்லை இந்த சிஸ்டம்காக செலவு பண்றாரு. அதனால ஒரு லட்சுமி நாராயணா வர்றாரு. அவருக்கு தெரியும் இது பண்ணா இது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்காங்க, வெறும் பைசா இல்லைங்க வாழ்க்கை. திரும்ப திரும்ப சொல்றேன், வெறும் பைசா இல்லை வாழ்க்கை. 3 விஷயம் நீங்க பண்ணலாம். 1, இறைவனை நினைவு பண்ணி 800 கோடி பேருமே சுகம் அல்ல சுகமா இருக்கணும், சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணுங்க. இது பண்ணா போதும். 2வது, உங்ககிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ஃப்ரீயா கொடுங்க. எனக்கு வந்து ராஜயோகம் தெரியும், நான் 14 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன், எனக்கு தெரிஞ்சதை யூடியூப் வீடியோவா போட்டு சொல்லித்தரேன், இதை மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போங்க. 3வது, ரியலாவே காசு இருக்குன்னா 20% வரைக்கும் நீங்க சேவை பண்ணுங்க. 3மே ஓகே தான். இது கம்மி அது அதிகம் கிடையவே கிடையாது. அதுக்கு நல்ல எக்ஸாம் அம்மா. அவங்க வந்து இந்த இயக்கத்துக்கு அப்படியே கோடிக்கணக்காக கொட்டி 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 சேவை பண்ணாங்கன்னு கிடையவே கிடையாது.
அவங்க தெரு தெருவா போய் இந்த ராஜயோகத்தை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதனால அவங்க நம்பர் 1 பாஸ் ஆகிறாங்க. பிரம்மா நம்பர் 1 பாஸ் ஆகல, இந்த அம்மா தான் நம்பர் 1. அதனாலதான் லட்சுமி நாராயணன் சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிறது அந்த அம்மா தான். அப்ப அவங்க பண்ணது என்ன? இந்த ஞானத்தை அடுத்தவங்க பரமாத்மா வானிலை அடிக்கடி சொல்றது ஞானம் தான் செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புரிதல் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பினான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் புரியவே மாட்டாங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அட்டாக் வந்தது. இடையில ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, மருந்து வாங்குறதுக்கு காசே இல்லை. நான் அதுக்காக யூடியூப்ல போய் சொல்லிட்டு எனக்கு மருந்து வாங்க காசு இல்லை, காசு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. என் ஃப்ரெண்டு வாரம் அவனுக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்புவேன், அதாவது சுகர் ப்ரெஷர் எல்லாம் அனுப்புவேன். ஒரு வாரம் வந்து தாறுமாறா இருந்தது சுகர் ப்ரெஷர் எல்லாம். பார்த்து என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், மருந்து வாங்குறது காசு இல்லை, ஒரு 10 நாளா வாங்கல, 10 நாளா சாப்பிடல அப்படின்ட்டு. பயங்கர கோவம் வந்துச்சு. அவனா சொன்னா, உனக்கு சுகரு 600 700 போனா கூட நாங்கள் அடிச்சு குறைச்சிருவோம். அட்டாக் வந்து நீ போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கேருந்து மீட்டு வருது? தயவு செய்து உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா என்கிட்ட சொல்லு, நான் காசு தரேன். உனக்கு அட்டாக் வந்து போனாட்டி 4.5 லட்சம் ரூபா ஆச்சு, அதே மாதிரி இனி ஒரு 4.5 லட்சம் 5 லட்சம் ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் நான் அந்த காசை போடுவேன். ஆனா அதோட புட்சல் தானே என்ன, மருந்துக்கான 2000 3000 செலவு பண்றது, அது நான் பண்ணிட்டு போயிடுவேன்ல, நீ சொன்னா தானே எனக்கு தெரியும். நான் சொன்னேன், அந்த மாதிரி நான் யார்கிட்ட போய் வாலண்டியரா போய் கேட்கறதே இல்லை. அவனா சொன்ன, நீ என்ன அப்படி பார்க்காத, நீ வந்து என்ன ஃப்ரெண்ட் இல்ல சகோதரனா பாரு. நான் யார் இத்தனைக்கும் அவன் உலகத்துக்கு ஃபுல்லா சொன்னதே கிடையாது, ஒருத்தங்கிட்ட சொன்னது கிடையாது நான் பிரேமுக்காக இவ்வளவு செலவு பண்ணேன் சொன்னதே கிடையாது. நான் தான் யூடியூப்ல சொல்றேன், நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன், எல்லார்கிட்ட சொல்றேன். ஸோ இப்படிப்பட்ட இப்போ ஒரு தம்பி வீடியோ பார்க்குற ஒரு தம்பி, அண்ணா நான் தரேன், நீங்க யாரும் கேட்காதீங்க. அது அந்த தம்பியா வாலண்டியரா வந்து கொடு. இந்த ஆக்சுவலா 2024 ஆரம்பிச்சது அந்த தம்பி தான் மாசம் மாசம் கொடுத்துருக்கு. நான் என்ன பண்ணுவேன், அந்த பில்லு என்னைக்கு தேவையோ, மருந்து இன்னைக்கு தான் வாங்குறோம் அப்படின்னா அன்னைக்கு சொல்லுவேன், அந்த தம்பி போடுவாரு, நான் அந்த பில் அனுப்புவேன். அந்த தம்பி சொன்னேன், பில்லுக்காக நான் கொடுக்கல நான் வரேன். எனக்கு மனசு கேட்கல, நான் என்ன சொல்றேன், நான் எவ்வளவு ரூபா வாங்கியிருக்கேன்றதுக்கு பில்லோட கணக்கு கொடுக்குறேன், அது என்னோட கர்ம கணக்கு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த தம்பி வந்து சும்மா என்னைக்கு அது நம்ம வந்து சாதாரண மனுஷங்க, நமக்கு வந்து எண்ணங்கள் அப்படி வந்துடும். மாசம் மாசம் நான் உடனே தரேன், எல்லாவே ஒரு மருந்துக்கு தான் செலவு பண்றாரா, அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது இல்ல. அனுப்பிச்சா அவர் என்னைக்கோட அனுப்ப தயாரா இருக்காரு. ஆனா நான் என்ன சொல்றேன், எனக்கு இன்னைக்கு தான் மருந்து வாங்கணும், இன்னைக்கு கேட்கறேன், அன்னைக்கு கொடுத்தா போதும். நான் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி விளையாடுறது இல்லை. அது மாதிரி இன்டர்நெட் பில்லு ஒரு தம்பி கட்டுறாரு, மாசம் மாசம் கட்டுறாரு. அந்த தம்பி ஒரு 6 மாசம் 1 வருஷம் வேலை இல்லாம கூட இருந்தார். அந்த டைம் அந்த தம்பி தான் பண்ணார். அவருக்கு தெரியும் இந்த சேவை நடக்குது, இதனால புண்ணியம் இருக்குன்னு தெரியும், அதனால அவர் பண்றாரு. இந்த மாதிரி வர எல்லாம் கரெக்டு தான். அவங்களா வாலண்டியர் பண்ணி வரும். பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாருன்னா, மேல உட்காந்துக்கிட்டு அவர் நோட் அடிக்கிற மிஷின்லாம் வச்சுக்கல. இப்ப பாருங்க, நாடுகள் கணக்கில் பார்த்தா 200 நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க உலகத்துல. இப்ப இந்தியா பாரதத்துல ருப்பி அப்படின்னு வச்சிருக்கோம், அமெரிக்கால டாலர்னு இருக்கு, யூரோப்ல அது பவுண்டுன்னு இருக்கு. பரமாத்மா அங்க உட்காந்து மிஷின் பணமா அடிச்சுன்னு இருக்கிறாரு. நீங்க கேட்ட அங்கிருந்து போடுறதுக்கு பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு உதவின்னு தேவைப்படும் போது உங்களுக்கு தேவ தூதர்கள் மாதிரி ஆளுங்க வருவாங்க. இது கரெக்ட், புரியுதுங்களா? நீங்க பிரார்த்தனை இறைவனை கணக்கு பண்ணுங்க, உங்களுக்கு யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது கரெக்ட். ஆனா இந்த மாதிரி ஐடியா இருக்கு பாத்தீங்களா, இந்தியாவில் 1 கோடி பேர் இருக்காங்க, 100 கோடி பேர் இருக்காங்க, 100 கோடியில எல்லாரும் 1 ரூபா கொடுத்தாங்கன்னா யாருக்குமே வலு தெரியாது, எனக்கு 100 கோடி கிடைக்கும். இதெல்லாம் பாருங்களேன், ஒரு விளையாட்டு தான் சொல்றேன். 70,000 சப்ஸ்கிரைபர் மேல நமக்கு இருக்காங்க. மாசம் மாசம் எல்லாரும் 1 ரூபா கொடுத்தாங்கன்னா எனக்கு மாசம் மாசம் 70,000 கடனே இருக்காது, நான் எல்லாம் கடனை அடைச்சிக்கலாம், வெறும் ராஜயோகம் இப்படி நடக்காதுன்ற. இது இல்லை சரியான மெத்தடு. நான் இப்படிதான் ஃபீல் பண்றேன், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க வந்து இதை நேற்று ஈவினிங் கிளாஸ்லயும் எடுத்தோம், எல்லாருமே ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டா பதில் தான் சொன்னாங்க. இது கரெக்டான மெத்தட் மாதிரி தெரியல பிரதர், அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னே தெரியல. ஒரு ராஜயோக இயக்கம் வந்து தனிநபருக்காக பைசாலாம் கலெக்ட் பண்ணி ஒரு வெளியில இருக்க ஒரு நபருக்கு, ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணாத ஒரு நபருக்கு அவர் கடன் அடைக்கிறதுக்கு கொடுப்பாங்கன்னு. ஆனா இந்த மாதிரி கொடுக்கறதுனால அந்த இயக்கமே கொடுக்கும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு புட்சல்தனம்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.